கூர்ம அவதாரத்தில் வெளிப்பட்ட இலங்கை பொன்னாலை வரதராஜர். இந்திரனின் சாபத்தை போக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், அதாவது ஆமை வடிவம் எடுத்ததாக தலமாக இலங்கையில் பொன்னாலை ஆகும். பொன்னாலை ஆலயம் விளங்குகிறது. இத்தலத்தின் முதன்மை பெற்று விளங்கும் வரதராஜ பெருமான் ஆலயம் முன்னோர்களின் பொன் ஆலயம் என்று அழைத்து வந்ததாகவும் அப்பெயரே மருவி தற்பொழுது பொன்னாலை என அழைக்கப்படுகிறது. தலபுராணம். முன்காலத்தில் துர்வாச முனிவரால் இந்திரன் சாபம் பெற்று நீச்சத்தன்மை அடைந்தார். அப்பொழுது இந்திரன் தான் செய்த பிழையை பொறுத்து சாபம் நீக்க அருள் வேண்டும் என்று துர்வாச முனிவரிடம் நோக்கி வேண்டினார். இதையடுத்து மனம் இறங்கிய துர்வாச முனிவர், சேது சமுத்திரம் நடுவில் இருக்கும் இலங்கையில் பொன்னாலை என்னும் பட்டினத்தில் மீனவர் குலத்திலேயே நீ பிறப்பாய். அப்பொழுது வாசுதேவர் கூர்ம அவதாரம் எடுப்பார். அக்கூர்மம் உன் வலையில் பிடிப்படும். அந்த ஆமையின் உடலை தொட்டவுடன் உன் சாபம் நீங்கும் என்று துர்வாச முனிவர் கூறினாராம். அதன்படி இத்தலத்தில் மீனவராக பிறந்த இந்திரன் ஒரு நாள் தற்பொழுது ஆலயம் அமைத்துள்ள இடத்திற்கு அருகில் உள்ள கடலில் வலை வீசினார். வலையில் ஒரு பொன்னிற ஆமை ஒன்று அகப்பட்டது. அதனை அவனால் தனித்து கரை சேர்க்க முடியவில்லை. தன் இனத்தவரின் துணையை நாடி அவர்களை அழைத்து வந்தான். அப்பொழுது வானத்தில் பொன்னொளி வீசும் விமானம் ஒன்று காணப்பட்டது. அதனை கண்டு அதிசயம் அடைந்தவர்களாய் ஆமையின் அருகே விரைவாக சென்றடைந்தனர். அந்த சமயத்தில் அந்த ஆமை கல்லாய் மாறியிருப்பதை கண்டார்கள். இது என்ன அதிசயம் என வியந்தார்கள். பின்பு அவர்கள் அனைவரது மனதில் இந்த ஆமை லட்சுமியின் நாயகனான நாராயணனே என்று ஒளிவீசும் விமானம் அவருடையதே என்று உணர்ந்தனர். அதனால் நாராயணனின் பிரதிஷ்டைக்குரிய இந்த இடத்திலேயே நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் வைகாசான ஆகமப்படி பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தனர். அதன்படி விஷ்ணுவை பிரதிஷ்டை செய்து அவரை வரதராஜ பெருமாள் என்று பெயரில் வழிபட்டனர். அவர்கள் பொன்னாலை ஆண்டவன் கருணையினால் அதிக மகிழ்ச்சி கொண்டவர்களாக நித்திய பூஜையையும் நைமித்தியம் பூஜையையும் நடத்தி வந்தார்கள்.